ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி உடைந்த பானை. சரி, கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாராம். அவரு தன்னோட வீட்டு தேவைக்காக டெய்லியும் ஆத்துல போய் தண்ணிய கொண்டு வருவாராம். அந்த தண்ணிய கொண்டு வரதுக்காகவே அவர் ஒரு பெரிய குச்சியில ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு பானைய கட்டி தொங்க விட்டு அதுல தான் தண்ணிய கொண்டு வருவாராம். இதுதான் அவர் வழக்கமா செய்வாராம். அப்படிதான் ஒரு நாள் அவர் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அவரோட ஒரு பானையில இருந்து மட்டும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சாம். ஏன்னா அதுல ஒரு பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சாம். இன்னொரு பானை நல்லா இருந்துச்சாம். அவர் அந்த குச்சியை தோல்ல வச்சுதான் தூக்கிக்கிட்டு வருவாராம். வீட்டுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்க பானையில நிறைய தண்ணியும், உடைஞ்ச பானையில கொஞ்சம் தண்ணியும் தான் இருக்குமா. ஆனா அவர் டெய்லியும் அந்த பானையை வச்சே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். பார்த்தா இப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடிச்சான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாட்கள் ஓடிச்சான். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஓடிடுச்சான். அப்போ ஒரு நாள் நல்லா இருக்க பானை உடைஞ்சு போன பானையை பார்த்து, ஏ பானை, பாரு, நீ உடைஞ்சிருக்கிறதுனால டெய்லி நம்ம ஓனர் தண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் கம்மியாகுது. பாரு, என்னால ஓனருக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, உன்னாலதான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க பானை உடைஞ்சு போன பானையை பார்த்து கிண்டலும் கேலியுமா பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். இது அப்படியே பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருந்த உடஞ்ச பானை ஒரு ஸ்டேஜுக்கு மேல, என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஓனர் கிட்ட போய் சொன்னிச்சான். ஓனர், இந்த மாதிரி என்னையே நீங்க கஷ்டப்பட்டு டெய்லி தூக்கிட்டு வரீங்க. ஆனா என்கிட்ட இருக்கிற குறையினால உங்களுக்கு லாஸ் தானே ஆகுது. நீங்களும் பாவம் தானே. பேசாம அந்த குறைய சரி பண்ணுங்களேன் ஓனர் அப்படின்னு சொல்லி ஓனர் கிட்ட அந்த உடஞ்ச பானை சொன்னிச்சான். அதுக்கு ஓனர் சொன்னாரா, உன்கிட்ட ஓட்டை இருக்குங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுதான் நான் உன்னைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாரு, நான் உன்னை கஷ்டப்பட்டு அங்கேருந்து நம்ம வீடு வரைக்கும் தூக்கிட்டு வரேன். ரிவர்ல இருந்து வீடு வரைக்கும் நான் தூக்கிட்டு வரேன். என் தோல்ல தான் அந்த குச்சியை வச்சு நான் தூக்கிட்டு வருவேன். அப்படி தூக்கிட்டு வரும்போது உடைஞ்ச பானை ஒரு சைடும் நல்ல பானை ஒரு சைடும் நின்றுட்டு இருக்கும். இப்ப பாரு, நான் உனக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போதும் வர வழிக்கு போனாராம். அங்க போனோன்னே, பாரு உடைஞ்ச பானை, டெய்லி நீ இங்க தண்ணி ஊத்திக்கிட்டே தான் வருவ. உன் ஓட்டையிலேருந்து இந்த ஒரு சைடு மட்டும் தண்ணி ஊத்திக்கிட்டே வரும். அதனாலேயே நான் இந்த ஒரு சைடில் நிறையா ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சேன். இப்ப பாரு, நீ டெய்லி அந்த சீட்ல தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி எவ்வளோ அழகா பூக்கள் பூத்து குலுங்குதுன்னு நீயே பாரு. அது மட்டும் இல்ல பானை, நான் இங்க இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சு என்னோட வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். மீதம் இருக்க பூக்களை நான் வித்து காசும் ஆக்குறேன். இதனால நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் பானை. அதனால நீ கவலைப்படாத. மற்றவங்க நம்ம கிட்ட என்ன சொன்னாலும் சரி, ஆனா நம்மளோட வேலைகளை நம்ம என்ன செய்யணும், கரெக்டா செய்யணும். நீ இதை நினைச்சு கவலைப்படாத. உன்னால எனக்கு நிறைய நல்லதுதான் நடந்திருக்குன்னு சொன்னாராம். உடனே உடஞ்ச பானை தன்னோட கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா சிரிச்சிச்சான். அதுக்கு தான் குட்டீஸ் சொல்றது, நம்மளை பத்தி மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம கரெக்டா குட்டா இருக்கோமாங்கிறத மட்டும் பார்த்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே குட்டீஸ், ஓகே, இன்னைக்கு இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். பை பை, டேக் கேர்.